நம்மள பல பேருக்கு இன்னமும் பல்ஃபம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கப்போ கல் மண் இதெல்லாம் கூட சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். நம்ம அம்மா அப்பாலாம் தர்மடி அடிச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே நம்மளை திருத்திருப்பாங்க. ஆனா ஒரு வயசை தாண்டின பிறகு சாப்பிடக்கூடாத பொருட்களை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது இல்லையா? அதுக்கு என்ன பேரு? அந்த பிரச்சனையை சரி பண்ண ஏதாவது வழிகள் இருக்கா? யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுதுன்னு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரேவதி மோகன் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாம். பீக்கா அப்படிங்கிறது ஊட்டச்சத்து இல்லாத, சாப்பிடவே முடியாத ஒரு இன்எடிபிள் ஐட்டம்ஸை சாப்பிட்ணுன்னு தூண்டுறது பீக்கா டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ஜாஸ்தி ப்ரெக்னென்ட் விமனுக்கும் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கும் அஃபெக்ட் பண்ணும். சரி, ஒருத்தவங்களுக்கு பீக்கா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து அவங்களுக்கு அந்த கிரேவிங் இருக்கும். அதாவது ஒரு களிமண் சாப்பிட்ணும், கல் சாப்பிட்ணும், பேப்பர் சாப்பிட்ணும், ஐஸ் கட்டி, கிரையான்ஸு, சுண்ணாம்பு, சாக் பீஸு இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது பீக்கா டிஸார்டராக இருக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க உடம்புல நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்குதா, ஊட்டச்சத்து குறைபாடு ஏதாவது இருக்குதா, ஜாஸ்தி அயன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சுண்ணாம்பு சாப்பிடணும், சாக் பீஸ் சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் ஸ்டூல் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஏதாவது வயிற்றில் பூச்சி, பேராசைட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா அது சரிப்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த கிரேவிங்ஸ் இருக்காது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓசிடின்னு சொல்லுவோம். தீவிரமாக ஒரு விஷயத்துக்கு மேலே திரும்ப அது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும், சாப்பிட்ணுன்னு தோணும். தேவையே இல்லாமல் மேபி அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலாம். அது ஒரு மாதிரி ஒரு கம்பல்சிவ் ஆட்டிடியூட் இருக்கும். மூணாவது என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக கூட அவங்களுக்கு ஏதாவது இன்எடிபிள் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கலாங்க. இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தீங்க, பீக்காக்கும் ஆட்டிசம்க்கும் ரிலேட்டபிள் இருக்கா அப்படின்னு. நிறைய ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு பீக்கா சிம்டம்ஸ் இருக்குது. அதாவது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இந்த மாதிரி கல், மண், ஐஸ் கட்டி, இந்த மாதிரி இன்எடிபிள் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பீக்கா இருக்கிற எல்லாருமே ஆட்டிஸ்டிக், பீக்கா இருக்கிற எல்லாருமே இன்டெலெக்சுவலி சேலஞ்சிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செகண்ட் ஒன் மென்டல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கணும். எடுத்ததையும் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த கண்டிஷனோட சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு மினிமலாக நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில பிஹேவியரல் எக்ஸசைஸ் மூலியமாகவே இது சரிப்படுத்திடலாங்க.